ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜூலை 2ஆம் தேதிக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க இருக்கோம். அதில் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விபிஜி ராம்ஜி ஸ்கீம். அதுதான் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். அது என்னன்னு பார்த்திங்கன்னா விபிஜி ராம்ஜி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். இந்த திட்டத்துக்கு பார்த்திங்கன்னா தமிழக அரசு பார்த்திங்கன்னா ஒப்புதல் வழங்கிட்டாங்க. இதுக்காக இந்த திட்டத்திற்காக தமிழக அரசு இந்த ஆண்டில் எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 12,642 கோடி ரூபா பார்த்திங்கன்னா நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இது ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்தது முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். நம்ம 100 நாள் வேலை திட்டம் சொல்லுவோம்ல, அதுதான் MGNREGA 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டமாக இருந்தது. அதற்கு மாற்றாக தான் இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 100 நாள் வேலை திட்டம் அதற்கு பதிலாக 125 நாள் ஊதிய வேலைவாய்ப்பு உத்தரவாதம் செய்யப்பட்டிருக்கு. 100 நாளுக்கு பதிலாக ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலைவாய்ப்பு உத்தரவாதம். இதற்கான மத்திய மாநில அரசோட நிதி பகிர்வு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 60க்கு 40 விழுக்காடு நிதி பகிர்வு. அதாவது மத்திய அரசு 60%, மாநில அரசு 40% நிதியை பகிர்ந்துக்கிறாங்க. அடுத்து முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 7வது உலக திருக்குறள் மாநாடு. அது வருகின்ற ஜூலை 5ஆம் தேதி 2026 முதல் பார்த்திங்கன்னா பெங்களூரில் இந்த ஆண்டு நடைபெற இருக்குது. இது முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். 7வது உலக திருக்குறள் மாநாடு எங்கே நடைபெறும்னா பெங்களூரில். அடுத்த முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தேசிய மருத்துவர்கள் தினம் ஜூலை 1ஆம் தேதி தான். இந்தியாவில் பார்த்திங்கன்னா நம்ம தேசிய மருத்துவர்கள் தினத்தை ஒரு மருத்துவர்கள் தினமாக நம்ம கடைப்பிடிச்சிட்டு வரோம். இது யாருடைய நினைவு நாள்னு பார்த்திங்கன்னா பிதான் சந்திர ராய் அவர்களுடைய நினைவு நாளை ஆண்டுதோறும், அதாவது பிறந்த நாள் மற்றும் நினைவு நாள் அது ரெண்டையுமே சேர்த்து இவர் மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர், முதலமைச்சராகவும் இருந்திருக்காரு. இவருடைய பிறந்த நாள் இதையும் தான் நினைவு நாளையும் தான் நம்ம இந்தியாவுடைய தேசிய மருத்துவர்கள் தினமாக நம்ம ஆண்டுதோறும் ஜூலை 1ஆம் தேதி கடைபிடித்துக்கிட்டு வரோம். அந்த முக்கியமான நாளில் இந்த ஆண்டுக்கான தீம் என்ன இது கேட்பாங்க. மையக்கரு 2026க்கான தேசிய மருத்துவர்கள் தினத்தில் எடுத்த உறுதிமொழி அல்லது மையக்கரு என்னன்னு கேட்பாங்க. அது என்னன்னு பார்த்திங்கன்னா முகமூடிக்கு பின்னால் குணப்படுத்துவர்களை குணப்படுத்துபவர் யார், அதாவது இங்கிலீஷில் பிஹைண்ட் த மாஸ்க் ஹூ ஹீல்ஸ் த ஹீலர்ஸ். இதுதான் மையக்கருத்தாக இருக்குது. அடுத்து முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னா இந்தியாவின் மொத்த காட்டுப்புலிகளின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஆண்டிற்கு 6% உயர்ந்து வந்திருக்கு. ஆனால் இதுதான் புதிய அறிக்கையாக கொடுத்துருக்காங்க புலிகள் பாதுகாப்பு இதில். ஆனால் அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய 52 புலிகள் காப்பகத்தில் சுமார் 25 காப்பகத்தில் போதிய இறை இனங்கள் இல்லாமை அது சொல்லியிருக்காங்க. இறை இனங்கள் இல்லாமை இது சமநிலைப்பாட்டை குறைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நாளைக்கு 3ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.